ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சோழ நாட்டு திவ்ய தேசம் பாகம் 12 நாதன் கோயில். ஒருமுறை வைகுண்டத்துல பெருமாளை பார்க்க வந்த சிவனை காவல் இருந்த நந்தி பகவான் தடுத்துட்டாரு. இதனால மகாலட்சுமியோட சாபத்துக்கு ஆளான நந்தி தன் தப்பை உணர்ந்து இங்க வந்து தவம் செஞ்சாரு. நந்தியோட தவத்துக்கு மெச்சி பெருமாள் காட்சி கொடுத்து சாப விமோசனம் கொடுத்த தலம் இது. ஒடிசா பூரி ஜெகநாதர் கோயில் எவ்வளவு விசேஷமோ அதே மாதிரி இது தென் ஜெகநாதம்னு போற்றப்படுது. இங்க பெருமாள் மேற்கு திசையை பார்த்து அமர்ந்து வைகுண்டத்திலிருந்து வர்ற மகாலட்சுமியை எதிர்கொண்டு வரவேற்கிறாராம். அதனால இங்க வந்து வேண்டிக்கிட்டா பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். இங்க தாயார் செண்பக மரத்தடியில தவம் செஞ்சதால செண்பகவல்லின்னு பேரு. வெள்ளிக்கிழமை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல இங்க வர்ற பக்தர்களுக்கு பொருளாதார தடைகள் நீங்கி மகாலட்சுமியோட முழு அருளும் கிடைக்குங்கிறது ஐதீகம். நந்தி பகவான் அழுத போது அவருடைய கண்ணீரால் உருவானதுதான் இங்கிருக்கும் புஷ்கரணி. இதில் நீராடினால் தீராத நோய்களும் தீரும் என்பது நம்பிக்கை. நந்தி பகவான் தன் உடலையே பெருமாளுக்கு வாகனமாக கொடுத்த தலம் இது. சைவ வைணவ ஒற்றுமைக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அடுத்த வீடியோல 13வது தலம் பத்தி பார்க்கலாம். 108 திவ்ய தேச யாத்திரைகள், 276 சிவாலய யாத்திரைகள், 51 சக்தி பீட யாத்திரைகள், காசி கயா யாத்திரைகள், ஷீரடி யாத்திரைகள் போன்ற ஆன்மீக பயணங்களுக்கு ரங்கா ஹாலிடேஸை தொடர்பு கொள்ளவும்.